கரூர் மாவட்ட ஆட்சியர் குறித்து அவதூறான கருத்துக்கள் பதிவிடப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் தான்தோணிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து கரூர் ஆட்சியருக்கு எதிராக முகநூலில் பதிவு இடப்பட்டிருந்தது. செல்வ ராமச்சந்திரன் சின்னதுரை என்ற பெயரில் உள்ள முகநூல்கள் யாருடையது, அது போலி கணக்கா என போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் குறித்து முகநூலில் அவதூறாக கருத்துக்கள் பதியப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த கருத்துக்கள் பதியப்பட்ட முகநூல் கணக்கு யாருடையது என்ற விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தான்தோணிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அந்த முகநூல் கணக்கு யாருடையது என்ற விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உங்க விரிவான தகவல். கிருஷ்ணமூர்த்தி, இணைப்பில் இருக்கீங்க, உங்க தகவல்களை பகிரலாம். ஆட்சியர் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட அடையாளம் தெரியாத முகநூல் கணக்கு அவதூறு பதிவு. கரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் தான்தோன்றிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். செல்வ ராமச்சந்திரன் சின்னத்திரை என்ற பெயரில் உள்ள அந்த முகநூல் கணக்கில் உரிமையாளர் யார் அல்லது முகநூல் கணக்கு போலியானதா என்பது குறித்து தான்தோணிமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல முகநூல் கணக்கில் பல்வேறு அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.